ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ருப்பீஸ் அண்ட் காயின்ஸை பற்றி பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ருப்பீஸ் நோட்டு வந்து எப்போ வந்துச்சுன்னா 1861 அப்போ வந்துச்சு. இப்போ அந்த 3 பேங்க் கொடுத்துருக்கல, அது வந்து நம்ம பழைய வெளியில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேன், பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இந்த 3 பேங்க்கும் சேர்ந்தால் பிரசிடென்சி பேங்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து வாரெலாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் 94 பேங்க் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3 பேங்க்கும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க்காக வந்து கொண்டு வராங்க. அந்த இம்பீரியல் பேங்க்கை தான் இப்போ எஸ்பிஐன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து ஆர்பிஐ வந்து வரத்துக்கு முன்னாடி இந்த பேங்க்கு தான் வந்து எல்லா பேங்க்கும் வந்து கண்ட்ரோல் பண்ணிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மணியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அது எல்லாமே இந்த 3 பேங்க்கு தான் கண்ட்ரோல் பண்ணிருந்துச்சு. எப்போ ஆர்பிஐ வந்துச்சோ, அதாவது ஆர்பிஐ எப்போ வந்துச்சோ 1935 எப்போ வந்துச்சு. ஆர்பிஐ வந்தப்போ ஃபுல் கண்ட்ரோலும் மணி கண்ட்ரோல் எல்லாமே ஆர்பிஐ எடுத்துக்கிடுச்சு. சரிங்களா? இப்போ வர மணி பிரிண்ட் பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆர்பிஐ ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா 1934 அப்போ கொண்டு வராங்க. அதில் ஒரு செக்ஷன் இருக்குது, செக்ஷன் 22 அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் 22ல் மேக்ஸிமம் 10,000 டினாமினேஷன் வர பிரிண்ட் பண்ணலாம்னு அப்படின்னு வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆர்பிஐ பிரிண்டட் கரன்சி வந்து என்னன்னு கேட்டால் 5 ருபீஸ் நோட்டு தான் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இது எல்லாமே இந்த 5 ருபீஸ் நோட்டில் எல்லாமே யார் சிக்னேச்சர் இருக்குன்னா ஆர்பிஐ கவர்னரோட சைன் தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து 1 ரூபி நோட்டு இருக்கும்ல, அந்த நோட்டில் மொத்தம் யாரோட சிக்னேச்சர் இருக்குன்னா ஆர்பிஐ கவர்னரோட சிக்னேச்சர் இருக்காது. அதுக்கு பதில் யாரோட சிக்னேச்சர் இருக்குன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி சைன் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இந்த 1 ரூபி நோட்டை வந்து யார் மேனேஜ் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காயினேஜ் ஆக்ட், காயின் வந்து எந்த ஆக்ட்டுக்கு கீழே வந்து கொண்டு வரப்படுதுன்னா காயினேஜ் ஆக்ட்டு. அது வந்து யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து அப் டு 50 பைசே வந்து ஸ்மால் காயின்ஸ்னு சொல்கிறாங்க. அபோவ் 1 ருப்பினாலே ருப்பி காயின் நம்ம வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இந்தியாவில் வந்து காயின் எங்கெல்லாம் மின்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அதாவது எங்கே மின்ட் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஎம்சிஐஎல், செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே வந்து 2 இடத்துல வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னா கரன்சி நோட் ப்ரெஸ் நாஷிக்கில் 1928. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டிங் ப்ரெஸ். எக்ஸாமில் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் எதுன்னு கேட்பாங்க. எப்போன்னு கேட்பாங்க. நீங்கள் இது சொல்லணும், கரன்சி நோட் ப்ரெஸ் தான் வந்து வந்துச்சு. அது எப்போ வந்து 1928. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நோட் ப்ரெஸ். இது வந்து எங்கே இருக்குன்னா தேவாஸில் இருக்குது. 1974 அப்போ இதை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து வச்சுருக்காங்க. அது என்னென்னா பிஆர்பிஎன்எம்பிஎல். அதாவது என்னென்னா பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முட்ரான் பிரைவேட் லிமிடெட். இதுக்கு கீழே வந்து 2 வச்சுருக்காங்க. மைசூர் கர்நாடகா 1999. இந்த 2000 ருபீஸ் நோட்டில் இருக்குல்ல, அதில் வந்து இங்கே தான் மைசூரில் இருந்து தான் எல்லாமே வருது. நெக்ஸ்ட்டு சல்போனி வெஸ்ட் பெங்காலில் 2000 அப்போ வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த எஸ்பிஎம்சிஐஎல் அண்ட் பிஆர்பிஎன்எம்பிஎல், இந்த 2ம் கம்பைன் பண்ணி ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காங்க. காயின் வந்து பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை வந்து பிரிண்ட் பண்ணுற இடம், அந்த இதுதான் இந்த எஸ்பிஎம்சிஐஎல் பிஆர்பிஎன்பிஎல் இந்த 2ம் சேர்ந்து கம்பைன் பண்ணி இந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணுறது வச்சுருக்காங்க. அது எங்கன்னா அது வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது ஆஃப்டர் டிமானிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன நோட்டு வந்துச்சுன்னா 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 100 ரூபா, 500 ரூபா, 200 ரூபா, 2000 நோட்லாம் வந்திருக்கு. ஓகேவா? இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எங்கே இருக்குன்னா மைசூரில் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போது இந்த காயின்ஸை பற்றி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்கன்னா இந்த 5 டைப் பேஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கலரை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சைஸை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு மோட்டிஃப். இந்த மோட்டிஃப்னால் நம்ம ரூபா நோட்டில் ஒரு படம் இருக்குல்ல, காந்தி படம் இல்லை, அது வேறு ஒரு படம் இருக்கும், அதை நான் சொல்கிறேன் போகும்போது. நெக்ஸ்ட்டு ப்ளீட் லைன், இந்த கண்ணு தெரியாதவங்களாம் வந்து நோட்டு தொட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிப்பாங்களா அது. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ். ஓகேவா? இப்போ வந்து பார்ப்போம்.
இப்போ வந்து 10 ரூபா நோட்டில் நீங்கள் ஒரு 10 ரூபா நோட் எடுத்து பாருங்கள். அது வந்து என்ன டைமென்ஷனில் இருக்குன்னா 63 mm × 123 mmல இருக்கும். என்ன கலர்னா சாக்லேட் ப்ரௌன். மோட்டிஃப் என்ன மோட்டிஃப்னா கொனார்க் சன் டெம்பிள். இது எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. இதுக்கு ப்ளீட் லைன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நெக்ஸ்ட்டு 20 ரூபா நோட்டு. இது வந்து என்ன டைமென்ஷனில் இருக்குன்னா 63 mm × 129 mm. இது வந்து என்ன கலர்னா க்ரீனிஷ் எல்லோ கலரில் இருக்குது. இது என்ன மோட்டிஃப்னா எல்லோரா கேவ்ஸ் மகாராஷ்டிராவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 50 ருபீஸ் நோட். இது வந்து என்ன டைமென்ஷனில் இருக்குன்னா 66 mm × 135 mm. இது என்ன கலரில் இருக்குன்னா ஃப்ளோரசன்ட் ப்ளூ கலரில் இருக்குது. இதோட மோட்டிஃப் என்னென்னா ஹம்பி. இது வந்து எங்கே இருக்குன்னா கர்நாடகா. இதுக்கு ப்ளீட் லைன் வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு 100 ரூபா நோட்டு. அதில் வந்து 66 mm × 142 mm. இதோட கலர் என்னங்கன்னா என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒயலட் கலர் தான். ஆனால் இது லாவெண்டர்னு சொல்கிறாங்க. இது கலர் என்னென்னா லாவெண்டர் கலர். மோட்டிஃப் என்னென்னா ராணி கி வாவ். இது வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இதோட ப்ளீட் லைன் என்னென்னா 4 லைன் இருக்கும். அந்த 4 லைனை தொட்டு பார்த்தாலே சொல்லிடுவாங்க இது 100 ரூபா நோட்டு அப்படின்ட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து 200 ரூபா நோட்டு. அதோட டைமென்ஷன் என்னென்னா 66 mm × 146 mm. இதோட கலர் என்னென்னா பிரைட் எல்லோ. இதோட மோட்டிஃப் என்னென்னா சாஞ்சி ஸ்டுப்பா எம்பி மத்திய பிரதேசில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ளீட் லைன். இதில் ப்ளீட் லைன் என்ன இருக்குன்னா 4 லைன் இருக்குது ப்ளஸ் 2 டாட் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 500 ருபீஸ் நோட். அதோட டைமென்ஷன் என்னென்னா 66 mm × 150 mm. இதோட கலர் என்னென்னா ஸ்டோன் கிரே. இதோட மோட்டிஃப் என்னென்னா ரெட் ஃபுட். இதோட ப்ளீட் லைன் என்னென்னா 5 லைன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 2000 ரூபா நோட்டு. இதோட டைமென்ஷன் என்னென்னா 66 mm × 166 mm. இதோட கலர் என்னென்னா மெஜெண்டா. இதோட மோட்டிஃப் என்னென்னா மங்கல்யான். இது வந்து எங்கே இருக்குன்னு மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. மங்கல்யான் சேட்டலைட் இல்லை எங்கே இருக்குன்னு கேட்டால் மார்ஸில் இருக்குன்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் இதோட ப்ளீட் லைன் என்னென்னா 7 லைன் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுதான் காயின்ஸ் அண்ட் ருப்பீஸ். இதை பற்றி இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா இந்த 10 ரூபா நோட்லேருந்து 2000 நோட்டு இது டேப்லெட் கால் மாதிரி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.